ஹலோ, ஹாய், வணக்கம் உறவுகளே. நம்ம பண்ணையில் ஒரு வழியாக பால் காய்ச்சனோட சரி வேறு வீடியோ போடவே இல்லை. இது அன்றைக்கே ஒரு சாஸ்திரத்துக்காண்டி ஒரு வழியை மட்டும் விட்டு ஆரம்பித்தது. பழைய வீடியோ தான். நான் அப்லோட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தாச்சு. ஆனாலும் கொஞ்சம் முன்னாடி உள்ள வீடியோவை கொஞ்சம் சேர்த்து உங்களுக்காண்டி வீடியோவை போடுறேன். இப்போ பார்க்கணுன்றதுக்காண்டி ஒரு குஞ்சுத்தாழ் கோழி ஒன்று தான் இறக்கணும். இங்கே பெருவடை கோழிகள் தான். அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் பிடிச்சி பழைய கோழிகள் எல்லாத்தையும் வீட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பழைய கொண்டு வீட்டுக்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே. மாப்பிள்ளை சொந்தமாக டாட்டா ஏஸ் வண்டி வச்சுருக்காங்க. வண்டி எடுத்து வந்தாப்புல அதுலேயே ஷிஃப்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். எப்படி ஹாயாக உட்காந்து வருதுன்னு பார்த்தீங்களா கோழி. நம்ம பண்ணைக்கிட்ட எடுத்த வீடியோ இது. வந்துருச்சு, நம்ம பண்ணை வந்துருச்சு. ஆனால் கூண்டு நல்ல வெயிட்டு. பாவம் பசங்க நல்லா கஷ்டப்பட்டு தான் இறக்குனானுங்க எல்லாமே. அது வண்டி உள்ளே போகிற அளவுக்கு கேட்டு கொஞ்சம் பெரிய கேட்டு இல்லை, சும்மா சின்ன கேட்டு தான். அதனால் வண்டியை வெளியே இழுப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறக்குனானுங்க எல்லாமே. அது கோழியோடையே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அது கூண்டு வைக்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் இடம் மட்டும் புல்லுகளை செதுக்கி நான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஆனால் க்ளீன் பண்ணி பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் செட் எல்லாமே. அந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு செட்டு நானாகவே ரெடி பண்ணி கொஞ்சம் லென்த்தாக போட்டுருக்கேன். இப்போ செட்டு இப்போ பார்க்க அருமையாக இருக்கும். ஆனால் அதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சும்மா முன்னாடி எடுத்தது சும்மா சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ அதனால் நம்ம பண்ணைக்கு ஒரு நாய்க்குட்டி வேறு வாங்கியிருக்கோம். நம்மளில் என்னாலும் காவலுக்கு அதை பார்த்துக்கோங்கள. அதனால் அந்த கோழிகளை ஷிஃப்ட் பண்ணி அது செட்டாகவே 2 நாள் ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, சில கோழிகள் இறக்கி விட்டு மறுநாள் அதாவே ஏறி அடைய ஆரம்பிச்சிருச்சு. சில கோழிகள் மட்டும்தான் கொஞ்சம் கூண்டில் ஏறாமல் இதாகிக்கிட்டு இருந்துச்சு. இதான் நம்ம வாங்கியிருக்க நாய்க்குட்டி. சிப்பிப்பாறை கோழியை வாங்கின அன்றைக்கே மேய விட்டாச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். பாய்.